ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். 2015 பிரேமம் படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் சாய் பல்லவி. சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா தமிழ்ல தியா படம் மூலமா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தனுஷோட சேர்ந்து மாரி 2, சூர்யாவோட சேர்ந்து NGK போன்ற படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவிலையும் முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. நடிகை சாய் பல்லவியோட ஹோம்லி லுக்குக்கும் அவங்களோட யதார்த்தமான நடிப்புக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் சாய் பல்லவி அமரன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அவங்களோட யதார்த்தமான நடிப்பை பாராட்டி ரசிகர்களும் மக்களும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ சாய் பல்லவி ராமாயண படத்துல சீதையா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நாக சைத்தன்யாவுடன் தண்டேல் படத்துலயும் நடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சாய் பல்லவி பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டை அவங்களோட குடும்பத்துடன் சேர்ந்து பூஜை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தியானத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. சாதாரண பக்தர்களில் ஒருவரா புட்டபத்தி பாபா கோவில்ல அமர்ந்து தியானம் செஞ்சு வந்திருக்காங்க சாய் பல்லவி. இது தொடர்பான போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. கோடிகள்ல சம்பளம் வாங்குற சாய் பல்லவி இந்த மாதிரி எளிமையான சிவப்பு நிற உடையில அமர்ந்து தியானம் செஞ்சிருக்க இந்த போட்டோஸ்ல பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சாய் பல்லவியோட இந்த எளிமையான குணத்துக்கு சினிமா விசன் சார்பா பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா தான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.